ஒரு பசுமை கண்டா புலி என்ன செய்யும்? ஐயா பசங்க கண்டா புலி அடிச்சுட்டு ஓட. ஐயா நம்ம நாட்டில் பசுவும் புலி துறையில் நீர் அருந்துகிறதா? அனைத்தும் ஒன்றா ஒரே குலத்துல தண்ணீர் பறவை இனங்கள் எல்லாம் மிக்க மகிழ்ச்சி. 6 காலை பூஜை அண்ணன் நைவர்கள் நல்ல முறையில் நடந்தேறி வருகின்றனர். பார்த்தாலும் குறை என்பதே இந்த ராஜேந்திர ஆட்சியில ஒரு குறை என்பதே இல்லை. இருப்பினும் எனக்கு ஒரு குறை. குறையா? அது என்ன குறையா? குறை என்றால் எப்படிப்பட்ட குறை? எனக்கோ திருமணம் ஆகியது. யானும் என்னுடைய மனைவியும் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் வாழ்ந்து வந்தோம். எத்தனையோ ஆண்டுகாலம் உருண்டோடி ஒரு வயலை சொல்லும் இல்லாமல் மனவருத்தம், ஒரு குழந்தை இல்லாமல் மனக்குழப்பம். எத்தனையோ ஆலயங்களுக்கு சென்றோம், 32 தான தர்மங்களை செய்தோம், எத்தனையோ ஆலயங்களுக்கு சென்று தெய்வ வழிபாடுகளை செய்தோம். ஆண்டவருடைய கடாட்சியத்தில் ஒரே ஒரு ஆண் குழந்தை 3வது மாதத்திலே என்னுடைய அன்பு மனைவியோ அகால மரணம் அடைந்தாளடா. என்னுடைய ஒரே ஒரு மகன், ஒப்பற்ற மகன், ஆசை மகன், அன்பு மகனுக்கு அந்த ஆண்டவருடைய சிவனுடைய அருளால் கிடைத்ததால் சிவமணி என்று பெயர் சூட்டினேன். மணி என்று பெயர் சூட்டி நல்ல முறையில் வளர்த்து என் மகனுக்காக மறு திருமணத்தை வெறுத்து என் மகனை நல்ல முறையில் படிக்க வைக்க வேண்டும் என்று 5 வயதாகியது பள்ளியில் சேர்த்தேன். 10 வயதாகியது அயலாடு அனுப்பி வைத்தேன். இன்றோடு 25 முடிந்து வயது தாயகம் திரும்புகிறான். பட்டங்களை கட்டு என்னுடைய அன்பு மகன் வரவேற்ப நீங்கள் எதிர்கொண்டு மகன் வந்த உடனே மாயில தோறும் மகனை கலப்போம் நேரம் ஆடல் அழகிகளை கொண்டு வந்து ஆட வைக்க வேண்டும். என்னுடைய ஒரே ஒரு மகன் சந்தோஷப்பட வேண்டும் சென்று அழைத்துமாறு என்று புறப்படுகிறேன். உலகம் பிறந்தது எனக்காக, ஊரும் நடிகரும் எனக்காக.
செயற்கை செந்தம நாடு. அப்படிப்பட்ட இந்த மதிவதனாபுரி நாட்டிலே ராஜேந்திர மன்னனுக்கு மகளாக பிறந்து சிவாமணி சிவாமணி என்ற கொண்டு வருகிறேன். நானும் அயல்நாடு சென்று அனைத்து பட்டப்படிகளை முடித்துவிட்டு இப்பொழுது தாயகம் வந்துள்ளேன். இருந்தாலும் எனக்காக தந்தை காத்துக் கொண்டிருப்பார். சென்று தந்தையை பார்க்க வேண்டும். நாடகம் எதற்காக வைக்கிறார்கள்? இன்னும் கண்ணம்மாள் இந்த சித்தாத்தூர் கிராமத்திலே வாழ்ந்து அவருடைய கணவரோடு வாழ்ந்து அவருடைய கணவனும் இறைவனுடைய சேர்ந்தார். அந்த அம்மாவும் இறைவனுடைய சேர்ந்தார். இருப்பினும் அவருடைய பிள்ளைகள் மகள் இன்னும் ஒரு பங்கம் பங்காளிகள் அண்ணன் தம்பிகள் அனைவரும் சேர்ந்து ஓர் இரவு கண் விழிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஆத்மா எப்பொழுதுமே சாகவே சாகாதான். நம்முடைய சரீரம் தான் செத்துரும், மண்ணில போய் மக்கிடும். நம்முடைய ஆத்மா எல்லாரும் எப்பொழுதுமே இறைவனுடைய அருளால் இருக்கும். ஆகவே இந்த 8வது என்ன பேசுங்க? எதுக்கு நான் உனக்கு கூப்பிட்டு ஏன் பார்த்து இந்த ஆத்மா என்ன செய்யும்? 7 உலகையும் யம தர்மன் அதாவது யம தூதர்கள் சுற்றி வருவார்கள். இந்த ஆத்மாவை கொண்டு போய் இந்த அவர்கள் பிறந்த இந்த கிராமத்திலே கொண்டு வந்து இந்த 15வது நாளையில் அதை பார்த்தாயா, உன்னுடைய ஜனங்கள், உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய பேர பிள்ளைகள், இன்னும் அண்ணன் தம்பிகள், பங்கும் பங்காளிகள் அனைவரும் உனக்காக ஓர் இரவு கண் வீழ்த்து எல்லோரும் உன்னை பாராட்டி நாமத்தை புகழ்ந்து உனக்காக கண் வீழ்த்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இறைவனை சேர வேண்டும் என்று அதற்காக அந்த அம்மையார் மீது இனி ஒரு காலம் உந்தன் முகத்தை என்று காண்பேனோ என்று காண்பேனோ
இனி ஒரு காலம் உந்தன் முகத்தை என்று காண்பேனோ அம்மா இனி ஒரு காலம் உந்தன் முகத்தை என்று காண்பேனோ இனி ஒரு காலம் உந்தன் முகத்தை என்று